பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 10ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 40 verse 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அந்த நாட்களிலே மோசே என்கிற தேவ மனிதன் மூலமாக கர்த்தர் ஒரு ஆலயம் என்பது நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அதை அவர்களை எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் என்று கூப்பிட்டார்கள் இல்லையா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் அமைத்தார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்தாங்கன்னா, முதல்ல வெளியில் ஒரு பிரகாரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதுக்கப்புறமா உள்ளே அந்த டென்ட் அங்கே இருக்கிற இடத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு 2 இடம் பிரிந்திருந்தது. அப்போ ஜனங்கள் அந்த பிரகாரத்தில் மாத்திரம்தான் அவங்க வர முடியும். அங்கே அவர்கள் கால்களை கழுவுவதும் பலிகளை செலுத்துவதும் தான் அவர்களுக்கு அவ்வளோ தூரம் தான் அவங்களால வர முடியும். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள லேவியர்கள், ஊழியம் செய்யக்கூடிய லேவியர்கள் அங்கே இருந்தார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒருவர் கூட போக முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்திலும் ஒரே ஒரு முறை மாத்திரம்தான் செல்வார் என்று நம்ம அறிந்திருந்தோம் இல்லையா? அதுதான் ஆசரிப்பு கூடாரம். அங்கே தான் டென்ட் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு ஆலயம் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் அன்றைய நாட்களில் அப்படித்தான் காணப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆண்டவருடைய மகிமை அந்த கர்த்தருடைய வாசஸ்தலத்தை அது நிரப்பினதான். The glory of God filled the tabernacle. கர்த்தருடைய மகிமை அப்படியே யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பினதான் பிரியமானவர்களே. லேவியர்கள், ஆசாரியர்கள், நீங்கள் அதுக்கப்புறமா அந்த சாலமோனுடைய டெம்பிள், ஆண்டவர் சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை அங்கே நிரப்பிற்று. ஆசாரியர்கள் ஊழியமே செய்யக்கூடாத அளவுக்கு ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருந்ததா. இன்னைக்கு நம்ம போகிற ஆலயத்தையும் இதே தேவ மகிமை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய பிரசன்னம், ஆண்டவரே, என்னுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்புன ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்தில் போகும்போது எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை நாம் உணர வேண்டும். அந்த மகிமை எந்த மகிமைக்கும் ஒப்பானது இல்லை. இந்த உலகத்தில் நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறோம். பெரிய பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்க எதுவுமே இந்த பூமியில் இல்லை. ஆமேன். இப்போ தேவ மகிமை ஆலயங்களை நிரப்புகிறது. தேவாலயத்தில் வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது. மகிமையின் மேகம் நம்முடைய ஆலயங்களை மூட வேண்டும். மகிமையின் மேகம் நம்முடைய வீடுகளை மூட வேண்டும். ஆண்டவருடைய க்ளோரியஸ் ப்ரெசன்ஸ் பாருங்கள். இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் தேவனுடைய பிரசன்னத்தில் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது எவ்வளோதான் கவலையோடு நம்ம போனாலும், எவ்வளோதான் பலவிதமான யோசனைகள் சிந்தனைகளோடு நம்ம போனாலும், அப்படியே ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய இருதயங்களில் ஆண்டவருடைய பிரசனம் இறங்குகிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். எத்தனை முறை நம்ம ஆலயத்தில் போய் அழுகையோடு போய் ஜெபித்த எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயங்களை நிரப்ப வேண்டும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், ஆலயத்துக்கு நம்ம கரெக்டான டைமுக்கு முன்னால் போயிடணும். லேட்டாக போகக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம டிஸ்ட்ராக்டடாக இருக்கக்கூடாது. எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணணும். வார்த்தையை இருதயத்தில் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்தில் தான் தேவனுடைய பலன் காணப்படுகிறது.
நம்ம கடந்து போக வேண்டிய பாதை வெகு தூரமாக இருக்கிறது. கடினமான பாதைகள், நெருக்கமான பாதைகள் வழியாக நம்ம சில நேரங்களில் நடக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஆத்துமாவில் ஒரு பலன், ஆவியில் ஒரு உற்சாகத்தை கொடுக்குற. சோர்ந்து போய் சில நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். என்ன ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பலவிதமான குழப்பங்களோடு சிந்தனையோடு நம்ம வருகிறோம். ஆனால் வர்ஷிப் டைம்லேயோ, இல்லை சாட்சி நேரத்துலையோ, இல்லை சங்கீத நேரங்களிலோ, இல்லை பிள்ளைங்களுடைய பாட்டு, இல்லை வசனம், இல்லை கர்த்தருடைய வார்த்தையின் வேலையிலையோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு வார்த்தையை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார். அது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். ஆமேன். அவனுடைய ஆலயத்தில் போகும்போது நம்ம எல்லாத்தையும் தேவ சமத்தில் ஊற்றி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக அதில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதே தேவனுடைய மகிமை அன்றைய தினத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை மூடின அதே தேவ மகிமை இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களை எல்லாம் மூட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?